Praise the Lord. Good morning. கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ். முதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திடுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய வருஷத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் பயப்படலாம். கடந்த வருஷம் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஐயோ இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறதோ, இந்த வருஷமும் அந்த பிரச்சனைகள் பின்தொடருமோ, இந்த வருஷமும் இந்த சத்துருக்கள் பின்தொடருவார்களோ, இந்த வருஷமும் இந்த வியாதி இப்படித்தான் இருக்குமோ என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டு இந்த வருஷத்துக்குள் நுழைந்திருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, பயம் சாத்தானுடைய ஆயுதம் என்பதை மறந்து போகாது. கர்த்தர் நமக்கு விசுவாசம் என்கிற கேடகத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது அல்லவா? எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் பயப்படுகிறதுனாலே ஒன்றும் ஆக போறதில்லை. நீங்கள் கவலைப்படுகிறதுனாலும் ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனால் நீங்கள் விசுவாசமா இருந்தால் அற்புதங்களை காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று தேவன் சொன்னார் அல்லவா? எதை குறித்தும் பயப்படாதீர்கள். காரணம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன். நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அந்த சூழ்நிலையை பார்க்கிலும், அந்த பிரச்சனைகளை பார்க்கிலும், அந்த சத்துருக்களை பார்க்கிலும் மகா மகா பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர். உங்கள் தகப்பனாகிய கர்த்தர் மகா பெரியவர். எப்படி அவர் உங்களை கைவிடுவார்? அவர் உங்களோடு இருக்கும் பொழுது எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்றைக்கு கடல் மேலே நடந்து வரும்படி பேதுருக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். பேதுரு நடந்தார், இயேசுவை பார்க்கிற வரைக்கும் நடந்தார். ஆனால் சீறி எழும்புகிற கடலை பார்த்தவுடனே விசுவாசம் போய்விட்டது, கடலுக்குள் விழுந்தார். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரையே பார்க்கட்டும். பொங்கி எழும்பி வருகிற பிரச்சனைகளே அல்ல, போராட்டங்களே அல்ல, அதையெல்லாம் மேற்கொண்டு அதில் நடந்து வரும்படி. அது என்ன அர்த்தம்? உங்கள் பிரச்சனைகள் உங்கள் காலுக்கு அடியில் தான் இருக்க வேண்டும். நீங்கள் அதற்கு அடியில் போய்விடக்கூடாது. உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் உங்கள் கால்களுக்கு அடியில் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகவே சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் இருக்கிறேன். இந்த வருஷம் எதை குறித்தும் பயப்படாதே. பயப்படாதே என்று மட்டும் சொல்லவில்லை, பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. நினையாத அற்புதங்களை செய்வேன். இதெல்லாம் நடக்குமா என்று நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ அதையெல்லாம் செய்து முடித்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு கொடுத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்கள் வாக்கை நம்பிதான் இந்த பூமியை நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் எவ்வளவு பிரச்சனைகள், கடல் போல் சீறி எழும்பிக் கொண்டிருக்கிறது, புயல் போல் அடித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பெரும் சீற்றத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்கள் போராட்டங்களுக்கு நடுவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நடுவிலே நாங்கள் வாழ காரணம் நீர் ஒருவர் தான். உங்களுடைய முகத்தையே நோக்கி பார்த்து இவைகளெல்லாம் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. நீர் பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று வேதத்தில் பல இடங்களில் எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறபடியினால் உங்களுடைய வசனம்தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட யாரெல்லாம் பயந்து போய் இந்த வருஷத்தை குறித்து, இந்த நாளை குறித்து, இந்த நாளில் தாங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். வியாதியை குறித்த பயம் மாறுவதாக, ஸ்கேன் ரிப்போர்ட்டை குறித்த பயம் மாறுவதாக, இன்டர்வியூ குறித்து இருக்கிற பயம் மாறுவதாக. அல்லேலூயா. சகல தடைகளும் மாறி போகட்டும் சுவாமி. பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். பிள்ளைகள் ஜெயத்தை பார்க்கும்படி செய்வீராக. உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கம்பீரமாய் இந்த நாளுக்குள் பிரவேசிக்கட்டும். இந்த வருஷத்தை சந்தோஷமாய் கடந்து வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.